உமாவின் பூனைக்குட்டி. உமான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ஆசையா அன்பா ஒரு பூனைக்குட்டி வளர்த்தா. அதுக்கு கீதான்னு பேர் வச்சா. கீதா எப்பவும் உமா கூடவே இருக்கும். உமா பள்ளிக்கு போகும்போது உமாவோட அம்மாவோட சமத்தா இருக்கும். உமா அப்பா ஒரு நாள் மேசையில வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கடிகாரம் வாங்கிட்டு வந்தாங்க. அது ரொம்ப அழகா இருந்தது. உமா அதை ஆசையோட எடுத்து பார்த்தா. சின்ன வீடு மாதிரி வடிவத்துல இருந்தது. திருப்பி திருப்பி பார்க்கும்போது கை தவறி கீழே விழுந்துருச்சு. விழுந்த சத்தம் கேட்டதும் உமாவோட அம்மா, உமா அங்க என்ன சத்தம்? அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. கீதா பூனை தான் அப்பா மேச மேல ஏறி கடிகாரத்தை தள்ளி விட்டுருச்சுமா. அடடா, அருமையான கடிகாரம். வாங்கின உடனே இப்படி தள்ளி விட்டு உடைச்சிருச்சே. இன்னைக்கு உமாவுக்கு பிறந்த நாள். உமா ரொம்ப குஷியா இருந்தா. பக்கத்து வீட்டுல இருந்தவங்களுக்கு கேக்கும் மிட்டாயும் கொடுத்தா உமா. முடிச்சிட்டு வரும்பொழுது அப்படியே ஆடி பாடிக்கிட்டு வெளியில வந்தா. அப்போ அவங்க வீட்டு கேட்ல ஒரு கம்பி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது அப்படியே பாவடைய பிடிச்சி இழுத்து கிழிச்சிருச்சு. உடனே உமாவுக்கு அழுகியா வந்துச்சு. ஐயையோ, பிறந்த நாள் அன்னைக்கு புது பட்டு பாவாடை கிழிஞ்சு போச்சே, அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சா. சரி, அம்மா கிட்ட இருந்து திட்டு வாங்காம இருக்கணும்னா இந்த கீதா பூனை மேலதான் பழிய போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தவ அம்மா கிட்ட போய், அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, என்னோட பாவடைய இந்த கீதா பூனை குட்டி பல்லால கடிச்சு இழுத்துச்சு. நான் அதை பார்க்காம அப்படி வரும்பொழுது அது பெருசா கிழிஞ்சு போச்சுமா. அடடா, புது பட்டு பாவாடை இப்படி அநியாயமா கிழிச்சிருச்சே. இந்த பூனை என்னதான் பண்றதோ தெரியல. அதுக்கப்புறமா அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. மறுநாள் இவ படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப அவங்க அம்மா வந்து கப்ல பால் கொண்டு வந்து உமா கிட்ட கொடுத்தாங்க. உமா கதை படிச்சுக்கிட்டே குடிச்சா. குடிச்சு முடிச்சிட்டு அந்த கப்பை கீழே வைக்கும் போது கப்பு கீழே விழுந்து டமால்னு உடைஞ்சு போச்சு. சத்தம் கேட்டு அம்மா, உமா என்ன சத்தம்? அம்மா அம்மா, கீதா பூனை தான்மா நான் குடிச்சிட்டு வச்ச கப்பை தட்டி விட்டு உடைச்சிருச்சுமா. அட, என்ன இப்படி பண்ணுது? இந்த பூனை இனிமே காட்டுல கொண்டு போய் விட வேண்டியதுதான். இல்லம்மா, இனிமேல் தப்பு பண்ணாது, நான் பத்திரமா பாத்துக்கிறேன்மா. அதுக்கப்புறம் அவ ஸ்கூலுக்கு போயிட்டா. சாயந்தரமா ஸ்கூல்ல இருந்து வந்தா. வரும்பொழுது எப்பயுமே உமாவை பார்த்த உடனே அந்த குட்டி பூனை துள்ளிக்கிட்டு ஓடி வரும். ஆனா அன்னைக்கு அவ ஸ்கூல்ல இருந்து வரும் பொழுது பூனையை காணவே இல்லை. என்னாச்சு? கீதாக்கு எதுவும் உடம்பு சரியில்லையோ? கீதா கீதா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போனான். போய் பார்த்தா கீதாவை எங்கேயுமே காணோம். பின்னாடி இருந்த அம்மா கிட்ட போய், அம்மா என்னோட பூனைக்குட்டி எங்கேம்மா? அதுதான் ரொம்ப சேட்டை பண்ணுதே, அதனால அந்த பூனைக்குட்டியை கொண்டு போய் காட்டுல விட்டாங்க உங்க அப்பா. உமா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவங்க அம்மா எவ்வளவோ சமாதானப்படுத்தினாங்க. அவ கேட்கவே இல்லை. பால் குடிக்கல, பலகாரம் சாப்பிடல, ராத்திரி உணவை கூட சாப்பிடல. அப்புறம் தூங்கும் பொழுது கூட அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் என்ன பண்ணானே தெரியல, எப்படியோ தூங்கிட்டா. மறுநாள் காலையில எழுந்திருச்ச உடனேயும் அவளுக்கு கீதா பூனைக்குட்டி ஞாபகம் வந்துருச்சு. உமா குளிச்சுட்டு கோயிலுக்கு போனா. சாமி, நான் செய்த எல்லா தப்பையும் கீதா செய்ததா சொன்னேன், அதனால கீதா என்னை விட்டு போயிருச்சு. இனிமேல் இப்படி செய்யவே மாட்டேன். என் கீதாவை என்கிட்டே கொடுத்துரு சாமி. ஐ கீதா, வா செல்லும். நான் செய்த தப்பெல்லாம் நீ செய்ததா சொல்லி உன் மேல பழி போட்டுட்டேன். அதனாலதான் அப்பா உன்னை காட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவங்க அப்பா கோயிலுக்கு வந்துட்டாங்க. கீதா பூனைக்குட்டி எந்த தப்பும் பண்ணல, நீ தான் தப்பு பண்ணுனங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ திருந்தணும் அப்படின்னு நினைச்சோம். அதனால கீதாவை காட்டுல விடல, இந்த கோயில்ல எலி தொந்தரவா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால 2 நாள் இங்க இருக்கட்டும்னு நினைச்சேன். ஆனா நீ அழுகிறத பார்த்த உடனே கீதாவை கூட்டிட்டு வரலான்னு வந்தா எனக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. சரி, வா வீட்டுக்கு போகலாம். உமா, கீதா எல்லாரும் மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனாங்க.
உங்களுக்காக நிறைய பாடல்கள், கதைகள், நாடகங்கள் எழுதின குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா தான் உமாவின் பூனைக்குட்டி கதையை எழுதினாங்க.